வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாத்து முட்டை போண்டா. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாத்து முட்டையை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கின பஜ்ஜி மாவையே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கரெக்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை உரிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு நரம்பு வச்சு அந்த முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு நரம்பு வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். நம்ம ஒரு கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னா அது இதில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு நரம்பு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு. இதை கரைச்சி வச்ச மாவில் நனைச்சி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டினதுக்கப்புறம் அது ஒரு பொன்னிறமாக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற முட்டையும் நம்ம மாவில் நனைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, சுவையான